ஆப்சண்டான விஜயின் 6ஆம் அறிவு, எக்ஸ்ட்ராவாக வேலை செய்யும் 7ஆம் அறிவு, ஜனநாயகன் சென்சார் சிக்கல் நீடிப்பது இதனால்தான். விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் கடந்த பொங்கல் ரிலீஸாக வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்சார் சான்றிதழ் அளிப்பதில் இழுபறி ஏற்பட்டு அந்த விவகாரம் நீதிமன்றம் வரை போய்விட்டது. உயர்நீதிமன்றத்தில் இதை விசாரித்த தனி நீதிபதி உடனடியாக சென்சார் கொடுங்கள் என உத்தரவிட்டார். ஆனால் சென்சார் போர்டு அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் செய்தது. தற்போது அதை விசாரித்த உயர்நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ததுடன் மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. இனி இது எத்தனை நாட்கள் இழுத்து கொண்டு போகுமோ என்று தெரியவில்லை. இந்த பிரச்சனையில் 2 பக்கங்களிலும் தவறுகள் இருக்கின்றன. ஜனநாயகன் படத்தை சென்சார் சான்றிதழுக்காக அனுப்பி வைத்தபோது 23 இடத்தில் காட்சிகளை கட் பண்ண வேண்டும். அப்படி செய்தால் UA சான்றிதழ் தருகிறோம் என அங்கிருந்து மின்னஞ்சல் மூலம் தயாரிப்பு நிறுவனத்திற்கு செய்தியை அனுப்பிவிட்டார்கள். இவர்களும் அந்த 23 இடங்களை சரி செய்து மீண்டும் சென்சாருக்கு படத்தை அனுப்பி வைத்துள்ளார்கள். அப்படி என்றால் அதை பார்த்துவிட்டு உடனடியாக சான்றிதழ் கொடுத்திருக்க வேண்டியதுதானே. அதை விடுத்து கிட்டத்தட்ட 15 நாட்கள் கழித்து சென்சாரில் உள்ள ஒரு அதிகாரிக்கு அந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் தவறாக இருப்பதாக மனதில் பட்டு அதனால் மறு தணிக்கைக்கு அனுப்ப வேண்டும் என்று யோசித்துள்ளாராம். இந்த 15 நாளில் அந்த அதிகாரிக்கு வேறு எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தூண்டில் போட்டு இப்படி மனதை மாற்றினார்கள் என்பது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். காரணம், சென்சார் என்றாலே மத்திய பாஜக அரசுதான் ஆட்டி படைக்கிறது என்கிற எண்ணம் இருக்கிறது. அதே சமயம் தமிழகத்தில் உள்ள அதிகாரி என்பதால் அவர் திமுகவிற்கு ஆதரவானவராக கூட இருக்கலாம். அதனால் ஜனநாயகன் படத்தை நிறுத்தி வைக்க ஏதாவது குறுக்கு வழியை கையாண்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இதை விசாரித்த நீதிமன்றங்கள் இந்த விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. 15 நாட்களுக்கு முன்பே உங்களுக்கு UA சான்றிதழ் தருகிறோம் என மெயில் அனுப்பிய சென்சாரை அதன்படி நீங்கள் ஏன் செய்யவில்லை? எதற்காக 15 நாட்கள் கழித்து உங்களுக்கு சந்தேகம் வந்து மறு தணிக்கைக்கு அனுப்ப முடிவு செய்தீர்கள் என்கிற கேள்வி இதுவரை நீதிமன்ற வாதத்தில் எதிரொலித்ததாக தெரியவில்லை. நேரம் கட்ட நேரமாக இருந்தால் எல்லாம் இப்படிதான் நடக்கும். இது சென்சாரின் பக்கம் தொடர்ந்து நடைபெற்று வரும் மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுகிறது. வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் அனைவருக்குமே விஜய் மீது பாஜக தான் குறிவைத்து செயல்படுகிறார்கள் என்பது போலவே தெரிகிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரும் விஜய் திமுகவை எதிர்ப்பேன், அதற்காக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார். சீமானுடனும் தனக்கு கூட்டணி வேண்டாம் என்பதையும் தெளிவுபடுத்திவிட்டார். ஓகே, தனியாக நின்று தனது பலத்தை நிரூபிக்கட்டும், தவறில்லை. ஆனால் ஓட்டு போடும் மக்கள் இங்கே தமிழ்நாட்டில் தானே இருக்கிறார்கள். வேறு எங்கோ வெளிநாட்டில் இருந்தோ வெளி மாநிலத்திலிருந்து வரப்போகிறவர்கள் இல்லையே. அப்படி ஓட்டு போடுகிறவர்களில் ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், சூர்யா ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் என ஒவ்வொருவருக்கும் 50 லட்சம் முதல் 30 லட்சம் 20 லட்சம் என தனித்தனியாக ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. ஆனால் விஜய் ரசிகர்கள் தங்கள் தலைவர் அரசியலுக்கு வரப்போகிறார், அப்படி வந்தால் மற்ற கட்சிகளை எதிர்த்து தங்களுக்கு ஆதரவாக கூப்பிடுவதற்கு இப்படி ரஜினி, அஜித், சிவகார்த்திகேயன் ரசிகர்களை அனுசரித்து செல்ல வேண்டுமே என்கிற ஒரு சுய அறிவு கொஞ்சம் கூட இல்லை. எதற்கெடுத்தாலும் ரஜினியையும் அஜித்தையும் திட்டிக்கொண்டே இருந்தால் திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட வேண்டாம் என்று நினைக்கின்ற இந்த ரஜினி அஜித் ரசிகர்கள் கூட எதற்காக விஜய்க்கு ஓட்டு போட வேண்டும்? அதற்கு பேசாமல் சீமானுக்கு ஓட்டு போட்டு விட்டு போகிறேன், இல்லை என்றால் ஓட்டு போடாமல் சும்மா இருந்து விட்டு போகிறேன் என்றுதான் நினைப்பார்கள். ரஜினி அரசியலுக்கு வருவதாக சொன்னதும் பயங்கரமாக கத்திய சீமான் கூட அவர் அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்னதும் உடனே அவரை நேரில் சந்தித்து சில மணி நேரங்கள் பேசி அதன் பிறகு ரஜினியை எப்போதும் புகழ்ந்து பேசி வருகிறார். ரஜினி ரசிகர்களுக்கு அவர் மீது எரிச்சல் இருந்தாலும் விஜயை ஒப்பிடும்போது சீமான் பரவாயில்லை, அவருக்காவது நாம் ஓட்டு போடலாம் என்கிற எண்ணம் ஏற்படும். ஆனால் விஜய் கிடைக்கிற இடங்களில் எல்லாம் ரஜினியை எதிர்க்கிற மாதிரி, கிண்டல் அடிக்கிற மாதிரி விஷயங்களை தொடர்ந்து செய்து வருகிறார். ரஜினியை பார்த்து சினிமாவில் வளர்ந்து வந்த விஜய், அவரது ரசிகன் என்று சொல்லிக்கொண்டு தன்னை வளர்த்து கொண்ட விஜய் வளர்ந்து உயரத்தை தொட்டதும் ரஜினியை யாரோ ஒருவர் மாதிரி நினைக்க ஆரம்பித்தது மட்டுமல்லாமல் அவருக்கே நான் தான் போட்டி என்கிற ஒரு மாய தோற்றத்தையும் உருவாக்க ஆரம்பித்தார். இந்த இடத்தில்தான் அவரது 6ஆம் அறிவு வேலை செய்யாமல் 7ஆம் அறிவு மட்டும் வேலை செய்ய ஆரம்பித்தது. இதை தொடர்ந்து தான் கர்மாவும் கூடவே சேர்ந்து கொண்டது.
தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டியிடப் போகிறேன் என்றால் தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிடிக்காத கட்சி எதுவோ அந்த கட்சியை எதிர்த்து குரல் கொடுத்து அரசியல் செய்து அதன் பிறகு தேர்தலில் ஜெயிக்கிறார்களோ அல்லது தோற்கிறார்களோ அதற்கேற்றபடி காய்களை நகர்த்த வேண்டும். நான் கட்சி ஆரம்பித்ததுமே இங்கே திமுகவை எதிர்ப்பேன், சம்பந்தமே இல்லாமல் நான் மத்திய பாஜகவையும் எதிர்ப்பேன் என்று நீங்கள் ஒரே நேரத்தில் குரல் கொடுப்பது நிச்சயமாக நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே உங்களை கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாகவும் இந்துக்களுக்கு விரோதியாகவும் காட்டிக்கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது. சும்மா இப்படி சொல்லவில்லை. கிறிஸ்தவ பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லி கொண்டாடுகிறீர்கள், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள், தமிழர் பண்டிகையான பொங்கலுக்கு கூட உங்களுக்கு வாழ்த்து சொல்ல மனமில்லை. ஆனால் இங்கே உள்ள தமிழர்களின் இந்துக்களின் வாக்கு மட்டும் உங்களுக்கு வந்து சேர்ந்து உங்களை அப்படியே கொண்டு போய் சிஎம் நாற்காலியில் அமர்த்திவிட வேண்டும் என்பது முட்டாள்தனத்தின் உச்சம் இல்லையா? அப்படி சட்டமன்ற தேர்தலில் திமுகவை மட்டுமே எதிர்கொள்ளப் போகும் நிலையில் தேவையில்லாமல் பிஜேபியை பகைத்து கொண்டு அரசியல் செய்ய நினைத்த விஜய்க்கு நிச்சயம் ஆறாம் அறிவு என்பது வேலை செய்யவில்லை என்பது நன்றாகவே தெரிகிறது. அது மட்டுமல்ல, தான் செய்வதுதான் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்ற ஏழாம் அறிவு அதிகப்படியாக வேலை செய்வதும் தொடர்ந்து அவருக்கு இது போன்ற சிக்கலை ஏற்படுத்தி வருகிறது. ஒரு நாட்டுக்கு தலைவனாக வர வேண்டும் என நினைப்பவன் தன்னை சார்ந்தவர்களை மட்டுமல்ல தன்னை எதிர்ப்பவர்களையும் கூட வசியப்படுத்தி தனக்கு ஆதரவாக மாற்ற வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் ஒரு நல்ல தலைவனாக வர முடியும். தான் சார்ந்த சினிமாவில் தேவையில்லாமல் தன் சக நடிகர்களின் ரசிகர்களை உசுப்பேற்றி ரசிகர்களுக்குள் ஒரு சண்டையை உருவாக்கி இன்று அவர்களை எல்லாம் தனக்கு எதிராளிகளாக மாற்றி வைத்துக்கொண்டு தேர்தலில் நின்றதும் மக்கள் உங்களை தூக்கி சிம்மாசனத்தில் வைத்து விடுவார்கள் என்று நினைத்தால் இதைவிட அறியாமை வேறு என்ன இருக்க முடியும்? இவையெல்லாம் கடந்த சில நாட்களாக பொதுவான மக்கள், ரசிகர்கள் பலர் தங்களது மனக்குமுறலை சோஷியல் மீடியாவில் வெளிப்படுத்தி வருகின்றனர். அதை தொகுத்துதான் இந்த வீடியோவை வெளியிட்டு வருகிறோம். இனி விஜய் மாறுவாரா என்று தெரியவில்லை. அப்படியே ரஜினி, அஜித் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் போடுவது போல பேச ஆரம்பித்தாலும் யாரும் அதை நம்ப மாட்டார்கள். ஏண்டா அரசியலுக்குள் நுழைந்தோம் என்பதை வரும் நாட்கள் அவருக்கு தெளிவாக உணர்த்தும்.